பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு வேத பகுதி முழுவதிலுமிருந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு முத்தெடுக்கவா தேர்வில் வேதாகம விளக்கோரையிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்பட்டன. எனவே அதிலிருந்து ஒரு 30 கேள்விகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கேள்வி எண் 1. மத்தேயு நற்செய்தி நூலை எழுதியவர் யார்? ஆயக்காரனும் லேவி என்னும் மறுபெயர் கொண்டவனுமாகிய மத்தேயு. கேள்வி எண் 2. மத்தேயு நற்செய்தி நூல் யாருக்காக எழுதப்பட்டது? இயேசுவை தங்களுடைய மேசியாவாக ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்காக. கேள்வி எண் 3. மத்தேயு நற்செய்தி நூல் எழுதப்பட்ட ஆண்டு எது? கிபி 45ஆம் ஆண்டில் அராமிய மொழியில் எழுதப்பட்டது. கேள்வி எண் 4. மேசியா, கிறிஸ்து என்னும் சொற்களின் பொருள் என்ன? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர் என்பதே பொருள். கேள்வி எண் 5. மத்தேயு புத்தகம் நற்செய்தி நூல் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? கிறிஸ்துவின் பலி மரணத்தை விளக்கி கூறி இரட்சிப்புக்கான வாய்ப்பை வெளிப்படுத்துவதால் இது நற்செய்தி நூல் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 6. இயேசு என்ற பெயரின் பொருள் என்ன? யெகோவா இரட்சிப்பாக இருக்கிறார் அல்லது யெகோவா இரட்சகராக இருக்கிறார் என்பதே இதன் பொருள். கேள்வி எண் 7. ஏரோது ராஜா யாருடைய வழி வந்தவன்? ஏரோது ராஜா ஏசாவின் வழி வந்தவன். கேள்வி எண் 8. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தது யார்? பிலேயாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 9. தெய்வீகத்திற்கும் மாட்சிக்கும் அடையாளமாயிருப்பது எது? பொன்னானது தெய்வீகத்திற்கும் மாட்சிக்கும் அடையாளமாயிருக்கும். கேள்வி எண் 10. தூபவர்க்கம் எப்படிப்பட்டதாயிருக்கும்? நறுமணம் வீசும் பசை பொருளாகவோ தைலமாகவோ இருக்கும். கேள்வி எண் 11. வெள்ளை போளம் கசப்பான செடியாகும். சரியா தவறா என கூறுக. சரி. வெள்ளைப்போளம் என்பது ஒரு கசப்பான செடி. கேள்வி எண் 12. மேசியாவுக்கு புற இனத்தவர் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் என்று உரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 13. இயேசு நசரேயன் எனப்படுவார் என்பதன் பொருள் என்ன? அவமரியாதையாய் நடத்தப்படுவார் என்பதே நசரேயன் என்பதன் பொருள். கேள்வி எண் 14. யோவான் ஸ்நானகன் இயேசுவை விட எவ்வளவு காலம் மூத்தவர்? 6 மாதங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மற்றும் லூக்கா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனங்களில் உள்ளது.
கேள்வி எண் 15. பரலோக ராஜ்யம் என்ற சொற்றொடர் மத்தேயு நற்செய்தி நூலில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? பரலோக ராஜ்யம் என்ற சொற்றொடர் மத்தேயு நற்செய்தி நூலில் 32 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கேள்வி எண் 16. கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதன் பொருள் என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு விரைவில் தொடங்கவிருக்கிறது என்று பொருள். கேள்வி எண் 17. பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இதன் விளக்கம் என்ன? பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அக்னியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. கேள்வி எண் 18. கோதுமை மற்றும் பதர் இது எவர்களை குறிக்கிறது? கோதுமை என்பது மெய்யான விசுவாசிகளையும் பதர் என்பது அவிசுவாசிகளையும் குறிக்கிறது. கேள்வி எண் 19. யோவானிடம் ஞானஸ்நானம் பெறும்படி கலிலேயாவிலிருந்து இயேசு எவ்வளவு மைல் தூரம் நடந்து வந்தார்? ஏறத்தாழ 60 மைல் தூரம் நடந்து வந்தார். கேள்வி எண் 20. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதில் இருள் என்பது எதை குறிக்கிறது? அறியாமை மற்றும் மூட பழக்கத்தை குறிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 21. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள் என்பதன் பொருள் என்ன? தெய்வீக உண்மைகளை அவமதிப்பவர்களிடத்திலும் கிறிஸ்துவின் கூற்றுகளை எதிர்த்து நின்று அவற்றை இழிவாக கருதுபவர்களிடத்திலும் தொடர்ந்து நாம் நற்செய்தியை பகிர்ந்தளிக்க வேண்டாம் என்பதை குறிக்கிறது. கேள்வி எண் 22. நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? உண்மையும் ஆழமும் நிறைந்ததாய் இருந்தது. கேள்வி எண் 23. சாஸ்திரிகள் குழந்தை இயேசுவுக்கு காணிக்கையாக வைத்த பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம் எதை குறிக்கிறது? பொன்னானது இயேசுவினுடைய தெய்வீக ஆழ்தன்மையின் ஒளி வீசும் நிறைவை குறிக்கிறது. தூபவர்க்கம் இயேசுவின் பாவமற்ற நிறைவான வாழ்வின் நறுமணத்தை பற்றி குறிக்கிறது. வெள்ளை போலம் உலகத்தின் பாவத்தை சுமக்கும்போது இயேசு அனுபவிக்கப் போகிற பாடுகளை பற்றி குறிக்கிறது. கேள்வி எண் 24. சுவிசேஷம் என்ற சொல்லின் பொருள் என்ன? இரட்சிப்பின் நற்செய்தி என்பதே சுவிசேஷம் என்ற சொல்லின் பொருளாகும். கேள்வி எண் 25. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. இதில் வியாபாரி மற்றும் முத்து எதை குறிக்கிறது? வியாபாரி என்பது இயேசு கிறிஸ்துவையும் முத்து என்பது சபையையும் குறிக்கிறது. கேள்வி எண் 26. ஓசன்னா என்ற சொல்லின் பொருள் என்ன? இப்பொழுது எங்களை இரட்சியும் என்பதே ஓசன்னா என்ற சொல்லின் பொருளாகும்.
கேள்வி எண் 27. சகரியா தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கொலை செய்யப்பட்ட சம்பவம் பழைய ஏற்பாட்டில் எங்கே உள்ளது? 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனங்களில் உள்ளது. கேள்வி எண் 28. கொல்கொதா என்னும் அராமிய சொல்லின் பொருள் என்ன? கொல்கொதா என்னும் அராமிய சொல்லின் பொருள் மண்டையோடு என்பதாகும். கேள்வி எண் 29. யோவான் ஸ்நானகனின் உடைகள் யாருடைய உடையைப் போல் இருந்தது? எலியாவின் உடையைப் போல். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 30. மத்தேயு சுவிசேஷத்தின் கடைசி வார்த்தை என்ன? மத்தேயு சுவிசேஷத்தின் கடைசி வார்த்தை ஆமேன் என்பதாகும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.